ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறது. பக்கம் 409 ஆரம்பிக்கிறது. அவதாரத்தில் மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் தர்மோத்தரணம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துக்காக இப்படி அவன் அவதாரம் எடுப்பதில் அநேக சாரமான விஷயங்களை உள்ளே சேர்த்து பிசைந்து வைத்திருக்கிறான். தர்மத்தை உபதேசம் செய்வதோடு வாழ்ந்தும் காட்ட வேண்டும். வாழ்க்கையில் ஊறாத தர்மம் எத்தனை அழகாக உபதேசிக்கப்பட்டாலும் பயன் தராது. ஆதர்ஷ புருஷர்களாக சொந்த வாழ்க்கையில் நடத்தி வழிகாட்டுபவர்கள் இருந்தால்தான் அடடா இவர்கள் இப்படி பண்ணி எத்தனை சுத்தர்களாக சாந்தர்களாக இருக்கிறார்கள், தாங்களும் ஆனந்தமாக இருந்து கொண்டு லோகத்துக்கும் ஆனந்தம் ஊட்டுகிறார்கள், நாமும் இந்தப்படி பண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஜனங்களுக்கு உண்டாகும். இம்மாதிரி ஆதர்ச வாழ்க்கையை நடத்தி வழிகாட்டுவதற்கும் அவனே அவதாரமாக வரவேண்டியிருக்கிறது. ஆனாலும் ஆதர்சம் என்பதற்காக நடைமுறையில் ஜனங்களுக்கு இருக்கிற அத்தனை போக்குகளும் தனக்கு அடியோடு இல்லை என்று அவதார புருஷன் ஒரே உச்சாணியாக இருந்து விடலாமா? நம்முடைய உணர்ச்சி மோதல்கள் எதுவும் அவனுக்கு இல்லை, நம்முடைய ஆசைகள் எதுவும் அவனுக்கு இல்லை என்று எப்பொழுதும் அதீத லெவலிலே அவன் இருந்து கொண்டிருக்கலாமா? கூடாது. அப்படி இருந்து விட்டால் அவன் வழிகாட்டியாக மாடலாக இருக்கவே மாட்டான். அதீத லெவலிலே இருப்பவன் எப்படி மற்ற லெவல்களில் இருப்பவர்களுக்கு லட்சிய புருஷனாக ஆக முடியும்? சாண்டோ யானி மார்மேலே ஏற்றி நிறுத்திக் கொள்கிறான் என்றால் நாம் கைத்தட்டி சந்தோஷப்படுவோம், பிரமிப்போம் ஒழிய அந்த மாதிரி நாம் பண்ணி பார்க்க நினைப்போமா? அவனுக்கு அது முடிகிறது, நம்மால் முடியுமா என்று தானே சொல்வோம். அப்படித்தான் அவதார புருஷன் ஒருவன் நம்முடைய பூலோக வாசனைகளே இல்லாமல் உச்சமட்டத்தில் பரம தார்மீகமாக எல்லாம் செய்து கொண்டிருந்தான் என்றால் இவன் நம்முடைய மனுஷ ஜாதியைச் சேர்ந்தவனே இல்லை. நமக்கு இருக்கிற மனசின் இழுபறி போராட்டங்கள் ஆசாபாசங்கள் எதுவும் இவனுக்கு இல்லை என்று அவனுக்கு நமஸ்காரம் பண்ணவே வேண்டுமானால் நிறைய செய்வோமே தவிர அவன் வழியிலே நாமும் சென்று பார்க்கலாம் என்று உற்சாகத்தை பெறமாட்டோம். ஆகையால் அவனும் நம்மாதிரி இருப்பது போலவே தன்னை மனுஷ்யத்துவத்தில் ஓரளவு கட்டுப்படுத்தி கொண்டாற்போல் நடித்தே ஆனாலும் தப்புக்கும் ரைட்டுக்கும் ஒரு போராட்டம் வரும்போது தப்பில் போகாமல் ரைட்டிலே போய் தர்மம்தான் செய்ய வேண்டியது, அதுதான் நிலைத்த இன்பத்தையும் சாந்தியும் தருவது என்று நமக்கு காட்டி கொடுப்பான். நம்மாதிரியே பல அம்சங்களில் இருந்தும் நாம் ஃபெயிலாகிற இடத்திலெல்லாம் அவன் பாஸ் பண்ணி காட்டுவான். அப்படி இருந்தால்தான் நமக்கு நாமும் இவன் மாதிரி நடக்க முடியும், தர்மமாக வாழ முடியும், சாஸ்திரம் போட்டு கொடுத்திருக்கும் பாடத்தில் பாஸ் பண்ண முடியும் என்று உற்சாகம் உண்டாகும். முழுக்க சாமானிய ஆளாக இருந்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான், தர்மத்தில் போகிறானா இல்லையா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க மாட்டோம். இப்பொழுதும் கூட பெயர் தெரியாமலே பல பேர் நல்லவர்களாக தர்மத்திலே செல்கிறவர்களாக அங்கங்கே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது எப்படி உலகத்துக்கு தூண்டுகோலாக உதவ முடியும்? சத்தியமாகவே இருப்பது, மனசாட்சிப்படியே செய்வது என்று சமீப காலத்தில் காந்தி ஒருவர் தானே முயற்சி பண்ணியிருப்பார். இன்னும் பல பேர் இருந்திருப்பார்கள். ஆனாலும் தேசம் பூராவுக்குமான ஒரு லெவலில் அவர் காரியங்கள் செய்பவராக இருந்ததாலேயே காந்தியும் என்று மற்றவர்களுக்கும் ஒரு வழி ஏற்பட்டு அவருடைய காலத்தில் நிஜமாகவே பல பேர் அந்த வழியில் போகவும் பாடுபட்டார்கள். ஆகையினால் தன்னுடைய காலத்தோடு முடியாமல் வரப்போகிற காலத்திலும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்படியாக சுவாமி அவதாரம் செய்யும்போது மானுஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனுஷர்களையெல்லாம் தன்னிடம் ஆகர்ஷிக்கும்படியாக ஓரளவு திவ்யாம்சங்களையும் தெய்வ சக்திகளையும் கைக்கொள்வான். அசாத்தியமான ஒரு காரியத்தை பண்ணுவான். பாலனாக இருந்து கொண்டே தாடகை சுபாகு போன்ற ராட்சசர்களை வதம் செய்வான். அல்லது நம்மால் முடியாத ஒரு பெரிய தியாகத்தை செய்து பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணின நாளிலேயே காட்டுக்குப்போ என்றால் ஆஹா என்று சிரித்த முகமாக புறப்பட்டு போய் மனுஷர்களை ஆக்கர்ஷிப்பான். ஆனால் இவன் தெய்வாம்சம், இவன் செய்வது நமக்கு மாடல் ஆகாது என்று நாம் ஒரேடியாக தள்ளி நின்று விடாமல் இவனே நம் மாதிரி மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டு மரமே கண்டாயா மட்டையே கண்டாயா என்று திண்டாடியும் காட்டுவான். தெய்வமாகவும் மானுஷமாகவும் மாறி மாறி இருந்து காட்டி மொத்தத்தில் தர்ம வழியில் நாம் செல்ல ஊக்கம் தருவான். தெய்வசக்திக்கு மனுஷ சக்தி குறைவானதுதான். தேவர்களை விட மனிதர்கள் சக்தியில் குறைந்தவர்கள்தான். ஆனாலும் மனுஷர்கள் தங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு அல்பசக்தர்கள் இல்லை. இந்திரிய நிகிரகம் செய்து சுத்தமாக வாழ்க்கையை நடத்தினால் மனுஷர்களும் எவ்வளோ சக்தியுடன் காரியங்கள் செய்யலாம். யோகேஸ்வரர்களாக போனால் தேவர்களைப் போலவும்
அவர்களை விடவும் சக்தியை சம்பாதித்து கொள்ளலாம். தங்களை பற்றி ரொம்ப குறைவாக நினைத்து கொண்டிருக்கும் மனுஷர்களுக்கு தாங்களும் இத்தனை சக்தர்களாக இப்படி இப்படி பெரிய காரியங்களை பண்ண முடியும் என்ற நம்பிக்கையும் உற்சாகத்தையும் மூட்டுவதற்காகவும் பகவானாவே இருந்து கொண்டு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணாமல் மனுஷனாக வந்து பண்ணுகிறான். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.